இந்த நாள் 33ல சில பல முக்கியமான சம்பவங்கள் நடந்த நாள். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி காலையில எழுந்ததும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலை வேலைக்கு தேவையான மாத்திரையை போட்டதும் ஜிம்முக்கு கிளம்பிச்சு. நானா சும்மா எப்ப பார்த்தாலும் ஏஞ்சிக்கிற சாப்பிடுற ஜிம்முக்கு போறேன் ஏத்தி திரும்பி போடுறேன். நான் தாண்டா கதை உன் கதை லைஃப்ல உனக்குன்னு ஒரு கோலுமே இல்லையாடா அப்படின்னு நிறைய பேர் லாஜிக்கான கொஸ்டின் எல்லாம் கேட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுறீங்க. இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்டானது தான். எனக்கும் இந்த ஐசின் என்ற நேச்சுரல் பாடி பில்டிங் பந்தயத்துக்கு எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசை தான். என்ன அதுக்கு செலவு பண்ண என்கிட்ட போதுமான காசும் இல்ல. இப்போ நான் இருக்கிற நிலைமையில இன்னும் ஒழுங்கா நடக்கவே கத்துக்கல. அதுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப அவசியமான்ற மாதிரி நிறைய தோணுது. ஆனா எனக்கு அடிப்படுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் பண்ணிருப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. பட் எனக்கு அடிப்பட்டதுல இருந்து எனக்குள்ள தோன்றது என்னன்னா, ஐ மீன் எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி அடிப்பட்டவங்க எல்லாருக்கும் தோன்றது என்னன்னா, இது வரைக்கும் என் லைஃப்ல எதுவுமே பண்ணல. சோ இனிமேவாச்சும் ஏதாச்சும் பண்ணுவோமா, இல்ல பண்ணணும்னு மட்டும் தான் தோணும். அதனால காடியை பேட்டேன் சென்னை நேரு ஸ்டேடியம் போயிட்டு நம்மளோட நண்பர் நிதிஷ் இன்டர்நேஷனல் பேரா அத்லெட் பிளேயர்னால அவரை ட்ரெயின் பண்ற நம்மளோட தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக் கோச் பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கிற டவுட்டையும் எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சூட் ஆகுன்றதை பத்தியும் பேசிட்டு என்னோட ஸ்டெம்ப் ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனாலயும் இப்ப கரண்ட்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெயிட் லிஃப்டிங் ஓரளவுக்கு பண்றதுனால பவர் லிஃப்டிங்கே ட்ரை பண்ண சொன்னாரு. அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, என்னோட லெஃப்ட் ஹியூமரஸ் பிராக்சர் ஆகி இப்ப பிளேட் வேற உள்ள இருக்கிறதுனால டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. பிறகு கோச் கிட்ட பேசிட்டு அப்புறம் போன வாரம் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி நேஷனல் செலக்ட் நம்மளோட பாக்ஸர் பார்த்திபனும் நேரு ஸ்டேடியம்ல இருக்கிறதுனால அவனை பார்க்க மாட்டேன். எப்படி ஹாஸ்டல்ல போய் நம்மளோட பாக்ஸர் பார்த்திபனையும் பார்த்துட்டு ஒரு வாங்கின மெடலையும் பார்த்துட்டு நண்பர்களே பையன் அடுத்த மாசம் நேஷனல்ஸ் ஆட போறான். அதனால உங்களோட அன்பையும் ஆதரவையும் கமாண்ட் பாக்ஸ்ல வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிட்டு எங்க வெளியே போனோம்னா பீனட் பட்டர் புச்சுன்னு போறதுதான். எனக்கு பார்த்திபன் நண்பருக்கு பாய் சொல்லிட்டு நாங்க பயணத்தை வீட்டுக்கு வச்சுட்டு வீணு வண்டி கொடுத்த நம்மளோட போவஸ் நண்பருக்கு ஒரு மிக்க நன்றி. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட பாட்டி தாத்தாக்கு 44வது ஆனிவர்சரி. அதனால ஏதாச்சும் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டு பாட்டிக்கு ஒரு சில புடவையும் தாத்தாக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஏத்துட்டு அவர் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு. அப்புறம் கேக் அடிக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு சாப்பிடறதுக்கு தேவையான சாப்பாடையும் வாங்கிட்டு ஊர்ல இருந்து நம்மளோட ஒயிட் நண்பரை வர வச்சுட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி பார்த்து என்ன கேக் கட்டிங் தான். கேக் கட்டிங் பின் டின்னர் சாப்பிட்டு ஒயிட் நண்பரை பார்சல் பண்ணிட்டு என்னால முச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஐசின் நேச்சுரல் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு போயிடுங்க.